நண்பாஸ் என் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது. அடுத்ததாக ஒரு ப்ராப்ளம் அன்லாக் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன். நான் ஆயில் மாற்றி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மைல்டாக இந்த பிளேஸில் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா, அப்போ மைல்டாக தான் இருந்ததுனால எனக்கு பெருசாக தெரியல. சரி, நம்ம செயின் லூப் அடிக்கிறதுனால தான் ஆயில் லீக்கேஜ் அந்த இருக்க போலன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் போக போக ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு காலையில் எடுத்து பார்க்குறேன், ஆயில் நல்லாவே கீழே தரையில் ஊற்றி இருந்துச்சு. என்னடா அது இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கவனித்து பார்த்தா தான் தெரியுது, இந்த இடத்துல ஹெவியாக ஆயில் லீக் இருக்குது. இந்த விஷயம் வந்து 2 விஷயத்தினால தான் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டில் ஆயில் சீல் உடஞ்சிருந்தா ஆயில் லீக்கேஜ் இருக்கும். அப்படி இல்லைனா கியர் லீவரில் இருக்கிற ஆயில் சீல் உடஞ்சிருந்தா கூட இந்த லீக்கேஜ் இருக்கும். ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பார்த்தேன். இப்போ நீங்கள் யாராவது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 வச்சுருந்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வந்திருக்குது, இல்லை வேறு பைக் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆயில் லீக்கேஜ் வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, என் கஸ்ஸிங் படி இது 2 விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னொன்று எப்படி சிங்க் ஆச்சுன்னா, நான் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் கிரேடு மாற்றி யூஸ் பண்ணேன். எனக்கு அதுவுமே சிங்க் ஆச்சு. நம்ம கிரேட் மாற்றி யூஸ் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரென்த்து மாறுறதுனால எனக்கு ஆயில் லீக்கேஜ் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மூலியமான ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். ஏன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுமே தவிர, மைலேஜ் ட்ராப் ஆகுமே தவிர, இந்த ஆயில் லீக்கேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அப்படின்றப்ப எனக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ சர்வீஸ் விடும்போது தான் நான் கரெக்டான கிரேடில் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரும் இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எதனால் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. டாட்டா, பை பை, see you.